கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். தன்னை பத்தி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்தவங்களுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் ஓடுதுன்றத அறிய பல பிரயத்தனம் செய்றோம். அடுத்தவங்களுடைய எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்மளுடைய வழக்கம். அடுத்தவங்க நினைக்கிறத பத்தி எந்த கவலையும் பட தேவையில்லைன்றத விட, அடுத்தவங்களுடைய கருத்துக்கு எல்லா நேரங்கள்லயும் முக்கியத்துவம் அளிக்கிறது சரியான காரியமா இருக்காதுன்றது தான் இன்னைக்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. நம்மள பத்தி நம்மள உண்டாக்கின தேவன் என்ன நினைக்கிறாருன்றது அதிமுக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அவர் நமக்கு நியமிச்சிருக்கக்கூடிய திட்டம், தீர்மானம், நமக்கான வழி எல்லாத்தையுமே அறியறது நமக்கு ரொம்ப அவசியம். அத விட்டுட்டு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கிறவங்க இலக்க சரியா அடைய முடியறதில்ல. அதனால இன்னைக்கு ஒரு உதாரணத்தின் மூலியமா இத ஆழமா சிந்திக்கலாம். போதகர் ஒருத்தரு எப்பயுமே புத்திய புகட்டக்கூடிய சிறு கதைகள சொல்றத வழக்கமா வச்சிருந்தாரு. அன்னைக்கும் அதே போல தன்னுடைய விசுவாசிகள அழைச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ அவங்க கிட்ட, இதுவரை நான் உங்ககிட்ட கதைய சொல்லி அதுக்கான சிந்தனையையும் சொல்லுவேன். ஆனா இப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய கதைய புரிஞ்சுகிட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும்னு சொன்னாரு. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த கதைய ரொம்ப கூர்மையா கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரு கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு ஊர்ல தவளை போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில நிறைய தவளைகள் பங்கெடுத்துச்சு. அது என்ன போட்டின்னா, உயரமான குன்றினுடைய உச்சிக்கு யார் ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்றதுதான். அந்த உச்சியினுடைய உயரத்தை பார்த்து அங்க கூடி இருந்தவங்க, எந்த தவளையும் இந்த உச்சியை அடைய முடியாதுன்னு சொல்லி தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஆனா அதுல ஒரு தவளை மட்டும் அவங்க பேசுறத கூர்மையா பார்த்துச்சு. போட்டி ஆரம்பிச்சதும் எல்லா தவளைகளும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி வழிக்கு விழுந்துச்சு. ஆனா ஒரு சில தவளைங்க கொஞ்சம் நிதானமா ஓரளவு உயரத்தை அடைஞ்சு முடியாம கீழே வந்துருச்சு. ஒரு தவளை மட்டும் உயரத்தை பொருட்படுத்தாம ஏறி உச்சியை அடைஞ்சுது. அங்க கூடியிருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் பரிசை கொடுக்கறதுக்காக அந்த வெற்றி பெற்ற தவளைய பார்த்து, உங்க வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த தவளை எதுவுமே பேசாம இருந்துச்சு. ஏன் தவளை பேசாம இருந்துச்சுன்ட்டு சபையோரை பார்த்து போதகர் கேட்டாரு. அதுக்கு அவங்க எல்லாருமே ஒரே குழப்பத்துல எங்களுக்கு தெரியலையேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு, வேற எதுவுமே இல்ல. அந்த தவளைக்கு காது கேட்காது. அது மட்டும் இல்லாம வாய் பேச வராது. அதனாலதான் அது எதுவுமே பேசலன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த தவளை தன்னுடைய நோக்கத்தை மட்டும் மனசுல வச்சு போட்டியில பங்கு கொண்டதுனாலதான் அதனால வெற்றி பெற முடிஞ்சதுன்றதையும் சொன்னாரு. பிரியமானவர்களே, இப்படிதான் இன்னைக்கு சாத்தானுடைய சத்தத்துக்கும் வஞ்சகத்துக்கும் செவி கொடுத்து வீழ்ந்து போறவங்க ஏராளம் பேரு. பல நேரங்கள்ல சரியான இடத்துல ஆலோசனையை கேட்காம தவறான ஆலோசனைகளை கேட்டு விழுந்து போறவங்களா இன்னைக்கு பலருடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்காம பிதாவுடைய சித்தம் நிறைவேற்ற தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாரு. அவரு சிலுவைக்கு செல்லக்கூடாதுன்னு விரும்பி அறிவுரை சொன்னவங்க நிறைய பேரு. ஆமா, குடும்பத்தார், நண்பர்கள், சீடர்கள்னு எல்லாருமே அவங்களுடைய சொந்த விருப்பத்தை திணிக்க முயற்சி செஞ்சாங்க. இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்னு மத்தேயு 16:21-23 நாம கவனிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய விருப்பத்துக்கும் செவி கொடுக்காம தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் நியமிச்ச பணியை செஞ்சு முடிச்சாரு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நமக்குன்னு என்ன இலக்கு தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது? எவரும் தோல்வி அடையலாம். ஆனா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்க வெற்றி பெறது நிச்சயம்.
நீங்க எனக்கு நேரம் எடுத்து கீழ்க்கண்ட கேள்விகளுக்கு உங்கள ஆராய்ஞ்சு பதில் சொல்லுங்களேன். 1. நீங்க யாருக்கு செவி கொடுக்கிறீங்க? 2வது, இந்த உலகத்துல உங்களுடைய இலக்கு எது? இந்த உலகத்துக்கு உரியவங்க உலகத்துக்கு செவி கொடுக்குறாங்க. உலகமும் அவங்களுக்கு செவி கொடுக்கும். நீங்க தேவனுடைய சத்தத்த கேட்டு வெற்றி பெறுங்க. தேவன் தாமே கிருபையும், தயையும் செய்வாராக. ஆமென்.